நான் அப்பவே எதிர்பார்த்ததுதான். கனியோட ஹஸ்பண்ட் திரு வரமாட்டாரு, கண்டிப்பா விஜி தான் வருவாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்டத்தை நம்ம பார்த்திருக்கோம். சர்வைவர்ல நம்ம அவங்களோட ஆட்டத்தை பார்த்திருக்கேன். வேற மாதிரி விளையாண்டு டைட்டிலையுமே வின் பண்ணியிருந்தாங்க. கடைசியில ஒன்னு ட்விஸ்ட் அடிச்சாங்க பாருங்க சர்வைவர்ல கூட. அதே மாதிரியே பிக் பாஸ்லயே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. கனி கிட்ட வேற லெவல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பார்வதி எல்லாம் பாரு எப்படி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா, நீ என்ன பண்ற, சாண்ட்ராவெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தாலே பாத்தீங்கன்னா யார் யார் உள்ள வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம போன சீசன், இந்த முந்தின சீசன்ல கனெக்ட் ஆன ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்திருப்பாங்க. நம்ம நிறைய சீசன் பார்த்திருக்கோம். இப்போ போன சீசன் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்காக விஷ்ணு வந்தாரு. இவங்க பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்தாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு சில அவங்க என்ன உள்ள இருந்து ஆடி இருக்காங்க, கேம் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் கண்டிப்பாவே சொல்லுவாங்க. அதனால நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, திரு வரமாட்டாரு, கனியோட 2 பொண்ணுங்க வருவாங்க, விஜய் தான் வரணும், கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி விஜயை தான் உள்ள இறக்கியிருக்காங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க அப்படின்னே இப்ப சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பாஸ்மா முன்னாடி உட்கார வச்சு ஒவ்வொருத்தரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அரோராவெல்லாம் வாய் மட்டும் இல்லைன்னா உனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே போட்டு உடைக்கிறாங்க. இதுல கமருதீனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஹேண்ட்ஸம் பாய், நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் சொல்றாங்க. பார்வதிட்ட தனியா பேசுறாங்க. பேசிட்டு பார்வதி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பார்வதிக்கு அந்த ஒரு வேர்டு தான், எங்க ஃபேமிலி ஆர்த்தோடெக் ஃபேமிலி, எங்க ஃபேமிலி ஆர்த்தோடெக் ஃபேமிலி, வெளியில எப்படி போகுது, தப்பா போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விஜய்கிட்ட கேட்கிறாங்க. விஜய் சும்மா விடுவாங்களா, அவங்க எல்லாம் பலந்துன்னு கொட்டை போட்ட மாதிரி பார்வதிட்ட கரெக்டா சொல்றாங்க. தெரிஞ்சுதானே பண்றீங்க, இதனால ஒன்றும் இது இல்லையே, அது நெகட்டிவா போகும், தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மறைக்க வேற மாதிரி பண்ணாதீங்க, என்ன பண்றீங்களோ அதே பண்ணுங்க, அதை தான் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பார்வதி இந்த இடத்துல நெகட்டிவாவோ தப்பாவோ அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு இருந்தாதான் கனியோட கேமு மற்றவங்களோட கேம் எல்லாம் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி கனியோட கேம் நல்லா இருக்கும். இவங்க ஊர்ல எப்போதும் போல பார்வதி தனியா விளாண்டு கமருதீன் தனியா விளாண்டு இவங்க கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா பார்வதி மேல நல்ல ஒரு அபிப்பிராயம், ஓட்டுக்கள் விழுந்துடும், கனி வெளியில போயிடுவாங்க. அதனால ஆல்மோஸ்ட் கனி டாப் 5 போல இருக்கு. அதுக்கான கோட் வேர்டையும் பாத்தீங்கன்னா இவங்க விஜய் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு கரெக்டா பாத்தீங்கன்னா கனியை உட்கார வச்சு பேசுறாங்க. அது சாண்ட்ராவெல்லாம் நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க, லெஃப்ட் ஹேண்ட் லேண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நீ 1 hour எபிசோட்லாம் வரவே இல்லை, முதல்ல 1 hour எபிசோட் நீ வரணும், இன்னும் 4 வாரம் தான் இருக்கு, நீ 1 hour எபிசோட்ல வர மாதிரி பாரு, விக்ரம்கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, கேட்டா என்னையே சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எஃப்ஜே கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, நிறைய பேத்து கூட ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதெல்லாம் அவங்களாம் பேர் சொல்லாம சூட்சமா சொல்லிட்டாங்க, இவங்களோட அப்படி இருந்தா அப்படின்ற மாதிரி. என்னென்ன கனிக்கு சொல்லணுமோ அதை கரெக்டா பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ணிட்டாங்க நம்ம விஜய் அவர்கள். அதனால டிடிஎஃப் உனக்கு தேவையில்லைங்கிறாங்க, நீ அடிக்கணும் ஆனா உனக்கு தேவை கிடையாதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ டாப் 5ல போயிருவ, இருந்தாலும் நீ டிடிஎஃப் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு கனி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இல்ல வேற அவங்க சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு எதுவும் கேமை மாத்துவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சாண்ட்ராட் அவங்க ஒரு விஷயம் சொன்னும் போது, எங்க அக்காவோட கேமை மாத்தினதே நீங்க தான், நிறைய விஷயத்த வெளியில கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டாஸ்க் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி ஒரு பிரச்சனை போயிருக்கும். அது கனி வேணும்னே பண்ணவே இல்லை, கனியே கோவப்பட வச்சு ஒரு மாதிரி பண்ணது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான் பண்ண வச்சிருப்பாங்க. சாண்ட்ராட்ட ஓப்பனிங் சொல்லிட்டாங்க, ஓப்பனிங் இல்லைங்க, மாசா ஒரு சில்லறையெல்லாம் செதற விடுற மாதிரி பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்னங்க விளையாடுறீங்க, அப்படியே கப்பு சுப்புட அமைதி ஆயிட்டீங்க, கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவோட கேமும் பாத்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கனி இதெல்லாம் உணர்ந்து அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு யோசிச்சு பண்ணாங்க அப்படின்னா கனியை டாப் 5 கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த வாரம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அமித், சுபிக்ஷா இவங்கெல்லாம் லோவஸ்ட் ஓட்டுல இருக்காங்க. விக்ரம்கெல்லாம் இந்த வாரம் ஓட்டுக்களே இல்லை, அன்அஃபிஷியல் ஓட்டுல ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. வினோத், திவ்யாக்கும் பாத்தீங்கன்னா தாறுமாறான ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வாய்ப்பு இந்த வாரம் டபுள் வீக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அமித், சுபிக்ஷா, ஏன் அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா வேற யாரு வேணா, விக்ரம் வேற யாரு வேணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரவுண்ட்ல எந்த ஃபேமிலிக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க? இன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்கன்னா கானா வினோத்தோட ஃபேமிலி வராங்க, அவங்க ஒய்ஃப் பொண்ணு வராங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபரியோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து ஒரு 7 மணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க லைவ்ல. அதையுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன்.